ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் கதைகள் பார்த்தோம் இல்லையா? அதில் எந்த பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அணிகலன்கள் என்கின்ற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்க ரெடியாக இருங்க. முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இளைப்பாரி கொண்டிருந்தார். ஒரு வயதான தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, ஆலமரத்தடியில் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியில் ஒரு பணக்காரர் ஒருவர் வந்திருக்காரு. அவர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா என்று ஆணவத்துடன் ஓங்கிய குரலில் கேட்டார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். முணுமுணுத்து கொண்டே அந்த பணக்காரர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். அந்த இடத்த விட்டு அந்த பணக்காரர் போயிட்டார். சற்று நேரத்தில் இன்னொருத்தர் ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு, அதாவது ஏராளமான நகைகளை போட்டுக்கொண்டு அங்கு வந்தார். அவர், என்ன முதியவரே, இந்த வழியே யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் கூறினார். எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா? நான் கேட்கும்போது எழுந்து நின்று பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை பயங்கரமாக கோத்தோடு அவன் பேசியிருக்காப்ல அந்த பணக்காரர். மூன்றாவதாக ஒரு இளைஞர் அந்த வழியை வந்துட்டு அந்த முதியவரிடம், ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன். எனக்கு பருத்தியூர் செல்ல அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் ஐயா என்றான். உடனே முதியவர் என்ன சொல்லியிருக்காரு, உரிய வழியை கூறினார். அதற்கு உடனே அந்த இளைஞன் என்ன சொல்லியிருக்கான், தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டான். உடனே அந்த இளைஞனுக்கு அதற்கு அந்த முதியவர் என்ன சொல்லியிருக்காரு, வேண்டாம் என மறுத்துட்டார். எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்னர் இதுவரை அங்கு நடந்தவற்றை கூறியிருக்கார். இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த முதியவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கார். தம்பி, நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணி உடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறியிருக்கார். அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாரு அந்த தாத்தா. குறள் பார்த்தீங்கன்னா, பணி உடையன் இன்சொலல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் குட்டீஸ். பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பது ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது. இதுதான் அந்த குறளோட விளக்கம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலின் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். அடுத்து சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படிங்கிற பகுதி இருக்குது. அது ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல். ஞாலம்னா என்ன? உலகம், பூமி, வையகம் இதெல்லாம் ஞாலத்தில் அடங்கும். மலை அப்படிங்கிறது இதில் பொருந்தாத சொல்லாக இருக்குது. அதனால் ஞாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை அப்படின்னு குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது அறம், கொடை, ஈகைன்னு இருக்குது. அது கிடையாது. இதிலேருந்து மாறுபட்ட சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை. கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது தீமை.
மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு. என்பு எலும்பு. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டல் செயல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து நற்செயல். நல்ல கூட்டல் செயல் நற்செயல். அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து இனிமை கூட்டல் சொல். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். அடுத்து குறட்பாக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஞாலம் காலம். ஞாலம் காலம் அப்படின்னு எழுதிருங்க. இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது பாருங்க. லா லா. பணிவுடைய அணியல்ல நீ நீ. அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிலதனை அன்பிலதனை இன்னு எண்ணு. அடுத்து முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குறள்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சரியாக நீங்கள் இதில் எழுதணும். கீழே கொடுத்துருக்க அந்த டேஸில் பணிவுடையான் இன்சொலல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. அடுத்து ரெண்டாவது குறளும் மாற்றி தான் இருக்குது. அதையும் சரியாக எழுதிருங்க. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படிங்கிறத எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். திருக்குறள் கதைகள் பற்றின பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். அதற்கான வினா விடைகளையும் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.